வெல்கம் பேக் டு ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம மிஷின் டிராயிங்கில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபஸ்ட் யூனிட்ல தேர்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் அண்டு செக்ஷன் லைனிங் அப்படிங்கிற ரெண்டு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ டாபிக்ஸ் வி ஹாவ் டு சி அண்ட் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் அண்டு செக்ஷன் லைனிங்கிற பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிற பார்த்தோம். செக்ஷனல் வியூனா என்னன்னு பார்த்தோம். ஸோ அப்போ நீட் ஃபார் செக்ஷன், அதுக்கப்புறம் கன்வென்ஷன் ஃபார் செக்ஷனிங் அப்படிங்கிற டாபிக்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஸாக டைப்ஸ் ஆஃப் செக்ஷனும் செக்ஷன் லைனிங் அப்படிங்கிற ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபுல், ஆஃப், ஆப்செட், ரிவால்வ்டு, புரோக்கன் அண்டு ரிமூவ்டு செக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபுல் செக்ஷன், இதுக்கு டெஃபினிஷன் இங்கே இருக்கு. ஸோ ஃபுல் செக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டில் ஒரு கட்டிங் பிளேனை ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதாவது ஃபுல்லாக கட் பண்ணுறோம். ஈஸியாக சிம்பிளாக எடுத்தோம்னா ஒரு ஆப்பிள் இருக்கு. அந்த ஆப்பிளை ரெண்டு பாதியாக முழுசாக கட் பண்ணி எடுத்து ரெண்டு பீஸாக எடுக்கிறோம்னா அது மாதிரி தானது ஒரு ஆப்ஜெக்டை முழுசாக கட் பண்ணி எடுத்தோம்னா அதானது ஃபுல் செக்ஷன். ஒரு ஆஃப் இன்னொரு ஆஃப் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுல் செக்ஷன். இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே ஒரு 3D ஆப்ஜெக்டாகவும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பிளாக் இருக்கு. ஸோ இந்த பிளாக் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ்லாம் தெரியும்னா அதோட ஆப்ஜெக்டோட சென்டரில் கட்டிங் பிளேன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணுறோம். ஃபுல்லாக கட் பண்ணால் ரெண்டு ஆஃப் கிடைக்கும். ஆஃப் கிடைச்ச பிறகு அங்கே ஹேச்சிங் லைன் போட்டு இது வெட்டப்பட்ட பகுதின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது ஆப் செக்ஷன். ஆப் செக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டை நம்ம பாதி தான் கட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாதினா இதுக்கு முன்னாடி ஃபுல் செக்ஷனுங்கிறது இந்த கட்டிங் பிளேன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆப் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து எப்படி இந்த கட்டிங் பிளேன் எப்படி இருக்குன்னா ரெண்டு ஆஃபாக இருக்கும். ரெண்டு இப்படி வெட்டிக்கு இப்படி இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு இடைப்பட்ட இந்த ரெண்டு கட்டிங் பிளேனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரியில் என்ன இருக்கும். ஸோ இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போகும்போது என்ன இருக்கும்னா இந்த ஒரு முழு ஆப்ஜெக்ட்ல 4 போர்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த 4 போர்ஷன்ல ஒரு போர்ஷனை மட்டும் தான் என்னது கட் பண்ணிருக்கோம். அதான் இந்த கொடுத்துருக்காங்க 1/4 ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கட். 4ல் 1 மடங்கு தான் என்ன பண்ண போறோம், இதுல ஆப் செக்ஷன்ல கட் பண்ணி எடுக்க போறோம் அப்படிங்கிறதா இது கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது வேரியஸ் டைப்ஸ் எப்படி இருக்குன்னா டாப் ஆஃப் செக்ஷன், பாட்டம் ஆஃப், லெஃப்ட் ஆஃப், ரைட் ஆஃப். நம்ம இந்த பிளேன் இந்த கட்டிங் பிளேனை எங்க வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி பண்ணலாம், இந்த ரைட் சைட் பண்ணலாம், லெஃப்ட் சைட் பண்ணலாம், டாப்ல பண்ணலாம், இல்லை பாட்டம்ல எப்படி வேணாலும் பண்ணி இந்த 3Dல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப் செக்ஷன். ஸோ இது ஒரு ஸ்டெப்டு புள்ளி இதை பண்ணீங்களா கட்டிங் பிளேனை வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல மட்டும்தான் ஹேச்சிங் லைன் இருக்கும். ஸோ அடுத்தது ஆப்செட் செக்ஷன். ஆப்செட் செக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இது ஃபுல் செக்ஷன் மாதிரி தான். ஃபுல் செக்ஷனில் எப்படி வெர்டிக்கலாக அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கட்டிங் பிளேன் இன்ட்ரடியூஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்க பண்ணுவோம். பட் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ அந்த ஆப்ஜெக்டை பார்த்தோன்னா தெரியும். ஒரு 3D பார்த்தோன்னா தெரியுது. ஸோ நடுவில் ஹோல் இருக்கு, இங்க ஒரு ஹோல் இருக்கு, இங்க ஒரு ஹோல் இருக்கு. இது அப்படி ஸ்ட்ரெயிட்டா கட்டினா ஃபுல் செக்ஷன். பட் இங்க ஒரு ஹோல் இருக்கு, இங்கேயும் ஒரு ஹோல் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஹோலும் தெரியணும் அப்படின்னா இதை நீ ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணா என்ன தெரிஞ்சிடாது, அந்த ரெண்டு ஹோல் தெரியாது. அப்ப அது ரெண்டையும் தெரியணும், இங்கே ஹோல் இருக்குது தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஆப்செட் செக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஆப்செட் செக்ஷனை பொறுத்து எப்படி இருக்குன்னா ஒரு பிளேன் இப்படி வருதா, கட்டிங் பிளேன் வந்தோடனே என்ன பண்றாங்க, இங்க ஒரு ஹோல் இருக்கு, அப்ப நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதுதான் என்னது ஆப்செட் செக்ஷன். இந்த ஹோல்ல இருந்து இந்த ஹோலுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை ஆப்செட் பண்ணி கட் பண்றோம், அதான் ஆப்செட் செக்ஷன். இதே இப்படி ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிட்டு அது என்னது ஃபுல் செக்ஷன் சொல்லி சொல்றோம். ஸோ அடுத்தது ரிவால்வ்டு செக்ஷன். ரிவால்வ்டு செக்ஷனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஐ எண்டு மாதிரி இப்படி ஒரு ஐ ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போறோம், ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா எந்த இடத்துல கட் பண்றோமோ அந்த இடம் வந்து என்னது அங்கனுக்குள்ள கட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்க எனக்குள்ள ஆப்ஜெக்ட் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எங்க வரையணும்னா அந்த ஆப்ஜெக்டை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் அந்த வியூ இருக்குல்ல அந்த வியூ அப்படி 90 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே அந்த ஆப்ஜெக்டே அப்படி திருப்பி இங்க வரைஞ்சிருக்காங்க, அதுக்கு மேலேயே அங்கனுக்குள்ள இப்படிதான் இருக்கும், ஐ மாதிரி இருக்கும். இங்க கட் பண்ணா என்னது இப்படிதான் ஐ மாதிரி இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐயை எப்படி வரைகிறோம், 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல, அதாவது
இதை இப்படி திருப்பி இப்படி வரைகிறாங்க. சரிங்களா? இதை இப்படி திருப்பி இப்படி வரைய போகும்போது அந்த ஐ வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதா ரிவால்வ்டு செக்ஷன். ரிவால்வ்னா சுற்றி வரைய 90 டிகிரி என்னது ரொட்டேட் பண்ணி வரைகிறோம். ஸோ இது எதுக்குன்னா இப்போ இந்த 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 3D ஆப்ஜெக்டை பார்த்தோம்னா இது பேர் ஐ எண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்டில் இந்த இடத்துல கட் பண்ணிப்பாங்க. நாங்கள் ஒரு கன்ஜெக்டட் ஏரியா, ஒரு ரொம்ப ஸ்மால் ஏரியா, இந்த இடத்துல டைமென்ஷன் கொஞ்சம் அப்படியே மாறி வரலாம், அப்படியே லென்த் என்னது மாறி வரலாம். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணி இது அப்படியே 90 டிகிரி என்ன பண்ணுறாங்க ரொட்டேட் பண்ணி மேலே இதை 90 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க. அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத மேலே வரைஞ்சு காமிச்சுறாங்க. சரியா? ஸோ அடுத்தது புரோக்கன் செக்ஷன் அல்லது லோக்கல் செக்ஷன். புரோக்கன் அல்லது லோக்கல் செக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஒரு சின்ன நட்டோ போல்டோ இல்லை ஒரு ஸ்டட்டு ஹோல் இருக்கு அப்படின்னா அதை பார்க்கறதுக்காண்டி என்ன பண்ண தேவையில்ல, ஆப்ஜெக்டை ஃபுல்லாக உடச்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இதை பாதியாக வெட்டி பார்த்தா என்ன இருக்க போகுது, ஒரு போல்டை உடச்சு பார்த்தா என்ன போல்டுக்குள்ளே ஒன்றும் இருக்க போதில்ல. அப்போ அதை உட்காந்து மெனக்கட்டு ஃபுல்லாக அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக உடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அந்த அந்த போல்டு இருக்கிற இடத்த மட்டும் இல்லை, அந்த ஸ்டட்டு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், உடச்சு பார்க்கலாம். இது வந்து ஒரு இர்ரெகுலர் செக்ஷன் சொல்லலாம். அதாவது லோக்கல் செக்ஷன் புரோக்கன் செக்ஷனுங்கிற இர்ரெகுலர் செக்ஷன் சொல்லலாம். அந்த மாதிரி இதுனது இது இவ்வளவுதான் கிடையாது, ஸ்ட்ரெயிட்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி சும்மா இது போட்டு என்ன பண்ணிக்கிறீங்க ஆட்ச் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் லோக்கல் செக்ஷன். ஸோ இதுக்கு 3D இமேஜ் தான். ஸோ லோக்கல் செக்ஷனுங்கிறது இந்த ஹோல் சைஸ் வந்து நம்ம தெரியும்னா இந்த லோக்கலாக அது இர்ரெகுலர் செக்ஷனாக பண்ணால் போதும். ஸோ அடுத்தது ரிமூவ்டு செக்ஷன். ரிமூவ்டு செக்ஷன் ஒன்றும் இல்லை, அஸ் யூஷுவல் ரிவால்வ்டு செக்ஷன் மாதிரி தான் இது. 90 டிகிரி அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே ஒரு டைமென்ஷன் இருக்கும், இங்கே ஒரு டைமென்ஷன், இது ஒரு கனெக்டிங் டாட், இன்ஜினில் இருக்க கனெக்டிங் டாட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டைமென்ஷன் இருக்கும், இந்த ஒரு இடத்துல ஒரு டைமென்ஷன் இருக்கும். அப்போ இந்த வேரி பண்ணி நம்ம பார்க்கணும், இதை கட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரிவால்வ்டு செக்ஷன் மாதிரி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி தான் வரையணும். பட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் மேலேயே வரையணும் அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக தனியாக எடுத்து மேலேயோ கீழேயோ சைட்லேயோ என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத வரைஞ்சு காமிக்கலாம். அதுதான் ரிமூவ்டு செக்ஷன். ஸோ இதுக்கு அட்வான்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கொஸ்டின் தான். இட் கீப்ஸ் த வியூ இன்டாக்ட். The removed section may be drawn to a larger scale if necessary. The removed section may be used where revolved section cannot be drawn. Revolved section வரைய முடியாத இடத்துல removed section வரையலாம். இது அதிகப்படியான இடத்துல வரையலாம். ஏன்னா இங்கே இதுக்கு அடுத்து கட் பண்ணி அடுத்து வரிசையாக வரைஞ்சிருக்கலாம். இதே ரிவால்வ்டு செக்ஷன்ல வரைஞ்சோம்னா என்னது எங்களுக்குள்ள ஒன்று தான் வரைய முடியும். அது இதுனா நம்ம எத்தனை வேணாலும் எடுத்து என்னது எங்கே வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 3D இமேஜ் தான் எக்ஸாம்பிள். ஸோ லாஸ்ட்டாக செக்ஷன் லைன். செக்ஷன் லைன் ஏற்கனவே சொன்னோம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டை கட் பண்ணுறோம், கட்டிங் பிளேன் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கட் பண்ண பிறகு ஆப்ஜெக்ட்டுங்கிறக்குள்ள என்னது நம்ம இந்த மாதிரி செக்ஷன் பண்ணி காமிச்சிடும் அப்படிங்கிறத இங்கக்குள்ள என்னது ஹேச்சிங் லைன், கிராஸ் ஹேச்சிங் லைன் போட்டு நம்ம காட்டுறோம். ஸோ இதுதான் என்னது நமக்கு செக்ஷன் லைன்ஸ். ஸோ நார்மலாக ஹேச்சிங் லைன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டீல், பிராஸ், அதுமாதிரி கான்கிரீட்டு, வுட்டு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். பட் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற நம்ம டிராயிங்கு, நம்ம மெஷின் டிராயிங்கில் டிராயிங் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபார்மேட் தான். கண்டினியூஸ் தின் செயின் லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ரிவ்யூ கொஸ்டின்ஸ், அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கலாம். ஒரு இந்த மிஷின் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் முதல் 4 யூனிட்ல தியரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ 2 தியரி வரும். ஸோ 5 மார்க் கொஸ்டின் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ண எல்லாத்துக்குமே நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ செக்ஷன் லைனிங் பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த யூனிட் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து செகண்ட் யூனிட் தான் போகிறோம். அது லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.